சிஎம்முக்கு தமிழ்நாட்டில் யாருமே பொருத்தமான ஆள் யாருமே கிடையாது. இப்போ விஜய் வந்துக்கிறாரு, விஜய் சிஎம் பண்ணுவாங்க. அடுத்து ரஜினி வந்தாருன்னா ரஜினி தான் சிஎம் பண்ணுவாங்க. வரவங்கெல்லாம் வாங்கி சொல்லிக்கினே போக வேண்டியது தான். யார் மக்களுக்கு பண்ணுறாங்க? பொம்பளை பிள்ளைங்க ஒரு நடமாட முடியுதா? பிறந்த குழந்தைலேருந்து வயசான கிளவி முத கொண்டு ஒருத்தருங்க விட மாட்டேன்றாங்க. இவருக்கு நீங்கள் கொடுக்குறேன்றீங்க, விஜய் கொடுக்குன்றீங்க. அவருக்கு என்ன தெரியும் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல. தமிழ்நாடை வந்து கொடுக்க போகிறோம் அவர் கையில் அப்படின்னு கூட வைங்க. கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது? அதுதான் சொல்றேனே, சொல்ற வயசு சொல்லின்னு தான் இருக்கும். 1000 பண்ணாலும் சரி. அரசியல்னு வந்துட்டாலே குற்றச்சாட்டு கண்டிப்பா வரும். மக்களுக்கு நல்லது செய்யறாங்களா இல்லையா, எப்படி மக்களை பாத்துக்கிறாங்கன்றது தான் நமக்கு தேவை. ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, விஜய் இருக்கார், சீமான். இந்த 4 பேர்த்துல யாரு நல்ல சிஎம் கேண்டிடேட் நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சு இந்த 4 பேருமே விஜய் தான் வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற ஊழல்ல போத ஆசாமிங்க நிறைய நடக்காங்க. சரியான ஒரு இது சொல்ல பண்ணல. இதை பேசாரு கண்ட எல்லாமே 4 பேர் இருந்தாங்க. அவங்க கட்சியை நல்ல மாதிரி அவங்க ஒன்றா சேர்ந்து இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எல்லாமே தனித்தனியாக போனால 4 மாடுங்க பிரிஞ்சதுலேயே அந்த மாதிரி கதை தான். எல்லாரும் வந்தாலும் அவங்கவுங்க அவங்க பர்சனுக்காக பார்த்துட்டு போவாங்க. பப்ளிக்கு பண்ணுவாரு, யாரும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம அவள் தான் எடப்பாடி பழனிசாமி. ஏன் எடப்பாடி பழனிசாமி சொல்றீங்க? அவர் போன இதில் ரொம்ப நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதை வச்சு நான் சொல்கிறேன். நம்ம சின்ன சின்ன தவறுகள் நடந்தால் கூட அதுக்கு காரணம் வந்து முதல்வர் இல்லை, ஸ்டாலின் தான். யார் வந்தாலும் அவர் எல்லாம் ஃப்ரீன்ட்டு மக்கள் சொல்கிறாங்க. அந்த இது பண்ணிட்டு ஸ்டாலின் கொஞ்சம் எடுக்கும். அவர் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு மக்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் பண்ணுறது சரி தானே. அவர் நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் அதோட வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. புதுசாக வரவங்களுக்கு எதனா ஒரு வாய்ப்பு கொடுத்தேன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். தெரியாமே நம்ம அவங்க சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லியிருந்தா எப்படி அது கொடுத்து பார்ப்போம். இதெல்லாம் அடுத்த வாட்டி மறுபடியும் மாற்றி போட வேண்டியது தான். எடப்பாடி ஸ்டாலின் இவங்க 2 பேருமே வந்து போயிட்டாங்க. புதுசாக வந்தால் நல்லா இருக்கும். புதுசான யாரை சொல்றீங்க? விஜய் வந்தால் நல்லா இருக்கும். மீடியா நீங்கள் தானே சொல்லிருக்கீங்க, மக்கள் யாரும் சொல்லலையா? மீடியா நீங்கள் தான் சொல்கிறீங்க. படிப்படியாக தான் வர முடியும். இது ஆப்போசிட் வரலாம். அது எல்லாம் சொல்கிறாங்க சார், எல்லாரும் மேலேயும் தான் குற்றச்சாட்டு இருக்குது. எல்லாரும் தான் அதை அனுசரிச்சுட்டு போகிறாங்க. பட் இவர் அந்த மக்களுக்கு செய்யணும்னு வராரு. ஒரு புதுசாக ஆதரிப்போமே, அதுக்கப்புறம் வந்த பிறகு தானே தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னு. பெருகிறாச்சும் நல்லதானே இருக்குது. மக்கள் எல்லாமே ஒரு மாற்றம் வேணும்னு சொல்றாங்களே. மாற்றம் வேணா என்ன மாற்றம் வேணும்? அதான் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்ன்ற மாதிரி. யார் வரணும்? விஜய் வரணுன்றீங்களா? மக்கள் சொல்றாங்க எடப்பாடி வரணுன்றீங்களா? கூட இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா போதும். ஏஜை பொறுத்து 3 வருஷம் நான் ஓட்டு போட்டோம். எந்த மக்களுக்கும் சரியான பலன் இல்லை. எல்லாம் அவங்களோட சுயநலத்துக்காண்டி தான் நாட்டை இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க ஆதங்கம். அது எப்படின்னா, நான் ஓட்டு அவங்களுக்கு தான் போட்டேன், ஆட்சி இப்படி இருக்கு அப்படின்னு. ஆனால் இன்னும் கொஞ்சம் முதல்வர் கொஞ்சம் நம்ம போலீஸ் இது டைட் பண்ணணும். என்னன்னா கருத்து இல்லை. ஒரு 4 எலெக்ஷன் நின்றார், 3 எலெக்ஷன் நின்றார். அவருக்கு சப்போர்ட் ஆதரவு இல்லை. என்ன காரணம் தெரியல. ஆனால் விஜய்க்கு பண்ண வாய்ப்பு அடிப்படையில் ஒரு பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ஒரு மக்கள்கிட்ட அதிகாரப்பூர்வமாக இருக்குது. ஒரு வீட்லையும் ஒரு ரஷ்யன்ற ஒரு எலெக்ஷன் ஒரு பார்வை இருக்குது. ரெண்டாவது ஒரு செய்யணும், 100 ரூபா சம்பாரிச்சா 1 ரூபா ஒரு செய்யணும், ஒரு பிச்சைக்காரன் 1 ரூபா போகணும்னு ஆசை இருக்கு அவர் மனசு. அதான் அந்த இதை பார்க்குறோம். அந்த ஓட்டு ஒரு விஜய் கொள்வோம் சார். குடும்பம்னா அது குடும்பம் அவங்களோட பர்சனலான விஷயம். இது நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம வீட்லேயும் 1000 ஊழல் நடக்கும். அதுக்குன்னு வெளியில் அவங்க சங்கீதான்றவங்க இது 2021 நடந்தது. அந்த 2021 வராமல் அந்த 4 வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்காங்கன்னா அப்போ என்ன? இப்போ அவருக்கு அடுத்த மாதம் விட்டு எலெக்ஷன் வருது. ஏன் வரணும்? வேண்டாமே. அதுக்கு முன்னாடி நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொல்ல வேண்டியது தானே. சொல்லலையே எதுவுமே. ஏன்னா இப்போ கட்சிக்கு வரணும், அவர் கெட்ட பேர் வருதுக்கு, அவ்வளோதான். அண்ணன் தங்கச்சிலேருந்து எல்லாருமே சரி விஜய்க்கு தான். என் பொண்ணு முத கொண்டு விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம். இப்போ உள்ள ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த திமுக ஆட்சியில் கொலை டெய்லி கஞ்சா இந்த பெருகி போச்சு. இந்த மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. வேற மாவட்டத்துக்குலாம் வேற அந்த ஆளுகள்லாம் வர முடியாது. எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு எப்படி எடுத்தோடய சிஎம் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் வரணும்னு நினைக்கிறாங்களே எல்லாரும். அவர் ஒரு லிஸ்ட் ஆஃப் இது சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா. அவர் சொன்னதை அவர் செஞ்சாலே போதும், நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான்
இப்போ இவர் சொல்லிட்டு இப்போ லாஸ்ட் டைம்ல தான் ஏதோ ஸ்டாலின் செய்யற மாதிரி எனக்கு தெரியுது எல்லா இடத்துலையுமே. அவர் அந்த லாஸ்ட் டைம் செஞ்சதை அந்த 5 years செஞ்சிருந்தாலே யாரும் வந்து இன்னொருத்தங்களை தேடி போக மாட்டாங்க. ஒரு சேஞ்ச் தான், டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கே வில் பி பெட்டர். டிவிக்கே தான் ஆக்சுவலி பார்த்துட்டு இருந்தோம். மேபி இப்போ சரியா இல்லையா, இல்லை அவங்க நிறைய இன்னும் இப்போ பிரச்சாரம்லாம் பண்ண முடியல. ஸோ அதனால எப்படி போகும்னு தெரியல. மேபி இதுவும் அவங்களோட ஃபர்ஸ்ட் இயருங்கிறதுனால நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு அவங்க யாரோடையாவது சேர்ந்தா இட் வில் பி பெட்டர். அப்படி இருந்து ஏன் பயப்படுறாங்க அவரை பார்த்து? கட்டமைப்பு இல்லை இல்லை, எதுக்கு பயப்படுறாங்கன்ற அவரை பார்த்து? அவ்வளோ வரட்டும், வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாருன்னு நம்ம எல்லாம் தெரியும். அவ்வளோ வராமலே நீங்கள் இவ்வளோ என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? இப்போ இருக்கிற திமுகவே நல்லா தான் பண்ணுறாங்க. அப்படியா? என்ன என்ன பண்ணுறாங்க நல்லது? எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கு டபுளாகவே பண்ணுறாங்க. பெண்களுக்கு நிறைய இந்த ஊக்கத்தொகைலாம் வாங்குகிறோம். அதில் நிறைய சலுகைலாம் உண்டு. அதனால நாங்கள் ஸ்டாலின் தான், எப்போவுமே நாங்கள் ஸ்டாலின் தான் போடுவோம். புதுசாக வரணும்ண்ணா, அப்போ ஆட்சியை மாறணும், எல்லாமே மாறணும். சின்ன வயசு பசங்கள்லாம் சிகரெட்டு பாட்டிலாம் போகுது, எல்லாம் தடுக்கணும். அதுக்கு விஜய் தான் வரணும். விஜய் வந்து தடுத்துருவாரா? தடுத்துருவா, கன்ஃபார்ம் தடுப்பாப்புல. அவர் வந்து விவசாயன்றதுக்குள்ள நல்ல மக்கள் கட்சி தான். சீமான்ன்றது ஒரு நல்ல பேர், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அவருக்கு மற்றபடி எதுக்குன்னு தெரியாது எனக்கு. அண்ணாதிமுக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்கள் தோறும் இரட்டை வந்து ஈஸியாக மக்கள் மத்தியில் பதிவிட்டு இருக்கு. விஜய் வந்து அவரோட பர்சனல் லைஃப்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு, அவர் இந்த கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காரு, அவர் என்னென்ன கோட்பாடுகள் எல்லாம் சொல்றாரு, அதுபடி அவர் நடந்துக்கிட்டாருன்னா ஓகே, நம்ம விஜய்க்கு போடலாம். அப்படி இல்லை, ஸ்டாலின் அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, இப்போ நிறைய திட்டங்கள் கொண்டு வர, நிறைய டெவலப்மெண்ட் வச்சிருக்காரு. விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கறது வந்து என்னன்னா, இப்போ சீமானும் எல்லாத்துலேயும் இருக்காரு. பட் ஆனால் அவரோட கொள்கை கோட்பாடுலாம் அவங்க யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி தளபதி சார், விஜய்க்கு பின்னாடி நிற்கிற எல்லாருமே அவர் பின்னாடி நின்றுருக்காங்க. அதனால் இத்தனை வருஷமாக நின்று அவர் எதுவும் பெருசாக செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. மேபி விஜய் சார் வராரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றது ஒரு பண்ணுற எல்லா ஸ்கீமும் எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா பயனடைகிறாங்க. அதனால் இந்திய கூட்டணியிலையும் அந்த அளவுக்கு இப்போதைக்கு வந்து யார் சிஎம்னே வந்து எடப்பாடி தான் சொல்கிறாங்க. அதுக்கான இது வந்து யாருன்னு ஒழுங்காக தீர்மானிக்காமலாம் இருக்காங்க. இல்லை, எந்த ஆட்சியில் வரலன்றீங்க, இவருக்கு நீங்கள் கொடுக்குறேன்றீங்க, விஜய் கொடுக்கணுன்றீங்க. அவருக்கு என்ன தெரியும் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல. நான் சொல்ல இல்லை சொல்கிறேன், நான் பொதுவாக நான் சொல்கிறேன், கருத்தை சொல்கிறேன். அவருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு முன்னனுபவம் இருக்கணும். ஒரு தமிழ்நாடை வந்து கொடுக்க போகிறோம் அவர் கையில் அப்படின்னு கூட வைங்க. கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது? இல்லை, அவருக்கு இப்போ தானே உள்ளே வர, அதை தான் சொல்கிறேன் நானும். நிற்கிட்டு எலெக்ஷனில் நிற்கிட்டு அவரால் என்ன செய்ய முடியுமோ பார்த்துட்டு செய்யட்டு பார்ப்போம். சிஎம் ஆகிட்டாருன்னா அடித்தட்டு மக்களுக்கு நல்லது ஏதாவது ஒன்று செய்வாங்க. படித்தவங்களுக்கு வேலை, இந்த மாதிரி ஏதாவது எல்லா ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லா கொஞ்சம் சேஃப்டியாக ஏதாவது பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். பஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறமா எல்லாம் நல்லது பண்ணுறாங்க. ஜனங்களுக்கு பார்த்தா ஆக்சுவலி யாரும் பெஸ்ட்டே கிடையாது. நோபடி இஸ் சால்விங் த ப்ராப்ளம் ஆஃப் த பீப்புள். தே ஆர் ஃபைட்டிங் இன்சைட், அவங்களே ஃபைட் பண்ணுறாங்க. அண்ட் பீப்புள் ஆர் சஃபரிங். வாட் இஸ் த பெனிஃபிட் எதுவுமே கிடைக்க மாட்டேன்றது. யார் வந்தாலும் எது வந்தாலும் காமன் மேன் இஸ் டைங். அவன் காமன் போரே ஆயின்னு இருக்கிறாரு. நோபடி லைக் எம்ஜிஆர் ஆர் ஜெயலலிதா, வாட் தேவ் டன் ஃபார் த புவர், நோபடி எல்ஸ். யாரும் அந்த மாதிரி யாரும் பண்ணுறதே கிடையாது. பெஸ்ட்டு டிஎம்கே கேண்டிடேட் சொல்கிறத விட என்னோட அஃபிஷியலாக வந்து எனக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஏன்னா அவரோட கொள்கை ரீதியாகவும் அவரோட வியூவே தமிழ்நாட்டிலோட வியூ பார்க்குறதே வியூவாக இருக்குது. ஸோ மேபி அவர் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது, என்னோட ப்ரெப்செப்ஷன். மெஜாரிட்டி இப்போ வந்து இருக்கிறது டிஎம்கே தான். ஏடிஎம்கே 2வது பட்சத்தில் இருக்காங்க. அடுத்த கட்டணா சீமான் விஜய் கட்சிலாம் இருக்காங்க. இதை வந்து சொல்ல முடியாது யார் வராங்க வர முடியாது, ஏன்னா எலெக்ஷனில் தான் நம்மளுக்கே தெரியும். டிஎம்முக்கு தமிழ்நாட்டில் யாருமே பொருத்தமான ஆள் யாருமே கிடையாது. என்னையா சொல்றீங்க? ஆமாம், கிடையாது. ஏன் கிடையாது? சிஎம்முக்கு தகுதி உள்ள ஆள் யாருமே கிடையாது. ஏன் இப்போ யாரும் தகுதியான ஆளு? யாரும் நல்ல படித்த ஆள் வேணும், நல்ல ஆளாக வேணும். எந்த கட்சியில் உனக்கு வந்து அராஜகம் பண்ணிங்கன்னு கொண்டு நிற்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால அது அராஜகமே இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க வசதியா இருக்கலாம், ஒருத்தர் ஏழ்மையா இருக்கலாம், எல்லாம் ஒன்னா இருக்கணும். பேசினே இருப்பாருங்க. அவர்
அவர் பேச்செல்லாம் அவர் பேசினே இருப்பார். அவர் தனியாக வச்சுருந்தா கூட அப்படிதான் பேசினா இருப்பார். ஆனால் அவரும் பேசுறதுக்கு ஒரு நல்லது தான். ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லும்போது நல்லா தான் இருக்குது. இல்லை சீமான் ஸ்பீச்சும் கேட்டிருக்கேன், யூடியூப்ல கேட்டிருக்கேன். அவரும் நல்லா பண்ணுறாரு, கரெக்டாக இருக்கார் ஓரளவுக்கு. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அம்மா இருந்த மாதிரி இல்லை. அம்மா இருந்தால் மாறி மாறி வரலாம். இப்போ அம்மா இல்லை அப்படின்னும் போது அவங்க தான் ஸ்டாலின் தான். அது கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அப்படியே வந்தான்னா. எடப்பாடி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை விஜய் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பற்றாக்குறை தான் வரும். எந்த தலைவர் வந்தாலும் யாராவது ஒருத்தவங்க விமர்சனம் வச்சுட்டு தானே இருப்பாங்க. அது ஒன்றும் பெருசு இல்லையே. டீசல் விலை ஏறி இருக்கு, கேஸ் விலைலாம் ஏறி இருக்கு. நீட்டு ஒன்றும் ரத்து பண்ணல, பசங்க கல்வி கடன் தொகை ஒன்றும் ரத்து பண்ணல. நிறைய விஷயம் இருக்குண்ணா, பேசிட்டே போகலாம். இப்போது ஆக்சுவலி ஒரு 2 பேரும் பார்த்துட்டோம், நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே பார்த்துட்டோம். இன்னும் வந்து புதுசாக வருவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டா அவர்களுக்கு பெட்டராக இருக்கும். அதுதான் சொல்றேனே, சொல்ற வயசு சொல்லின்னு தான் இருக்கும். 1000 பண்ணாலும் சரி, சரிங்களா, சொல்ற வயசு சொல்லின்னு தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ண முடியும். தெரியல சார், ஏதோ டெபாசிட் வாங்குவார்னு நினைக்கிறேன். அவரும் ஆனால் அதுக்கு பாராட்டலாம். இது வரைக்கும் தனிச்சு நின்று அவர் போராடுறாரு, அவரை பாராட்டலாம். அவங்களோட கட்சி வளர்ச்சி சேர்ந்த மக்கள் வளர்ச்சிக்கு யாரும் சரியான பாதை கொடுக்க கிடையாது. படிப்பு வேலையின்மை எதுவுமே கிடையாது. சரியான பொசிஷன் வேணும், ஒரு மாற்றம் வேணும். அது மக்களுக்கு கொஞ்சம் நடக்கும்ன்ற நம்பிக்கை தான். 30 வருஷமா ஓட்டு போட்டு வாக்களிச்சிருக்கோம், செய்யலை. ஒரு மாற்று ஒரு பயம் இருக்கும், செய்வார் நம்பிக்கை இருக்குது சார். ஒரு கல்விக்கு போகிறோம், இந்த நோட் புக்கை கொடுக்காங்க, அவ்வளோதான். அவங்களோட இது முடிக்க பிள்ளைங்க படிக்கா இல்லையான்னு பெற்றவங்களுக்கு இருக்கு. ஆனால் அந்த பிள்ளைங்களையும் நல்லா அந்த இடத்துக்கு போக முடியலையே. இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது. ஒரு வயசான இதுங்களும் போக முடியல. அப்போ யார் நல்ல சிஎம்ன்றது நம்ம மக்களுக்கும் சரியில்லை. அம்மா இருந்தாங்க, அது வரைக்கும் நல்லா இருந்தது. இப்போ அது எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே வந்தால் நல்லது, அவ்வளோதான். நான் வந்து எதுக்குன்னா அதுதான் சொல்கிறேன். எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் இருந்துட்டாங்க. இவர் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். ஸ்டாலின் மேலேயும் தான் வைக்கிறாங்க, எடப்பாடி மேலேயும் தான் இருக்குது, சீமான் மேலேயும் தான் இருக்குது. எல்லாரும் மேலேயும் எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்க தான் செய்வாங்க. இப்போ நானே வந்தாலும் என் மேலே குற்றச்சாட்டு வைக்க தான் செய்வாங்க. அது நடக்க தானே செய்யும். இப்போ வந்தால் நல்லா இருக்குன்றது ஒரு எதிர்பார்ப்பு, அவ்வளோ. அந்த பெண்கள் பாதுகாப்புல நிறைய பிரச்சனை சொல்றாங்க. நிறைய பெண்கள்லாம் அது நீ போய் பெண்கள் கிட்ட கேளுங்கண்ணா. இல்லைண்ணா எல்லாம் இருக்குதுண்ணா, ஒரு நாய் பண்றது. அதுக்கு சிஎம்மா ஒரு சிஎம்மா அவர் என்ன இன்னும் என்ன நடவடிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க? போலீஸ்காரன் ஒழுங்கா இருக்கணும். எங்களுக்கு சரியா வரல எதுவுமே. அவங்களோட ஆட்சியில் எதுவுமே எங்களுக்கு சரியா கிடைக்கல. நடுத்தர மக்கள் நாங்கள் அப்படியே தான் இருக்கோம். எங்களுக்கு தேவையானது எதுவுமே சரியா வரல. ஒரு சில பேருக்கு வருது, ஒரு சில பேருக்கு வர மாட்டேங்குது. அதனால மாற்றத்தை தேடி நாங்கள் இது பண்ணுறோம். இப்போ மக்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க, பத்தாத்துக்கு இந்த வெயிலுக்காக காசு கொடுத்துருக்காங்க. எல்லாமே இப்போ நல்லது தான் பண்ணுறாங்க. விஜயகாந்த் கொடுத்தா அவர் விஜயகாந்த் சிஎம்னு சொன்னாங்க. இப்போ விஜய் வந்துக்கிறாரு, விஜய் சிஎம் பண்ணுவாங்க. அடுத்து ரஜினி வந்தாருன்னா ரஜினி தான் சிஎம் பண்ணுவாங்க. வரவங்கெல்லாம் வாங்கி சொல்லிக்கினே போக வேண்டியது தான். யார் மக்களுக்கு பண்ணுறாங்க அதை தான் சொல்லணும். சார் விஜய் வந்து சொல்றாரு, ஆனா அவர் எப்படி நடத்துவாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த காலத்துலேருந்து ஸ்டாலின் தானே இது பண்றாரு, அதனால நாங்கள் ஸ்டாலின் தான். அவர் வந்தால் ஏதோ பிரச்சனை ஆயிடுதுண்ணா. சும்மா வெளியே வந்தாலே நான் இது என்ன பண்ணிடுறாங்க, கூட்டம் அதிகமாக இது அங்கே பயப்படுறாப்புல. அவர் வந்தாலும் எல்லாமே கண்டிப்பாக ஆட்சியாக மாறிடும். ஏடிஎம்கே வந்து பொறுத்த வரைக்கும் அம்மா போயிட்டதுக்கு அப்புறம் இப்போதைக்கு கொஞ்சம் டவுனில் தான் இருக்காங்க. எல்லாம் பிரிஞ்சிட்டாங்க, அப்படி நடக்குது. டிவிக்கே இப்போ தான் வந்திருக்காங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. என்டிகேவும் தொடர்ந்து அவங்கவுங்க இது சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இன்ன வரைக்கும் வரல, வந்தால் ஓகே தான். கான்ஸ்டியூஷன்ஸ் வந்ததுலேருந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்காமலாம் ஒன்றும் இல்லை, நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அடுத்த கட்சிகள் வந்தால் மட்டும் நடக்காமல் இருக்காது நம்மளால எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது இல்லைங்களா. வந்துகிட்டே தான் இருக்கும், சட்டங்கள் வந்துட்டு திருத்தப்பட்டுட்டே தான் இருக்குது. ஸோ நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளோட சேஃப்டி நமக்கு முக்கியம். அண்ட் வந்துட்டு அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன அவங்க ஒழுங்கா இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குறைக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கூட்டணி ஜஸ்ட் லைக் ஒரு கூட்டணி, அவ்வளோதான். காங்கிரஸ்ல போய் திமுக அடிமைன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அவர் இப்போ புதுசா வர்றதுனால அவ்வளோ நம்மளுக்கு யாருக்கும் அவ்வளோ தெரியாது இல்லை. அவர் ஒரு ஹீரோனால எல்லாரும் வந்து போறாங்க, விஜய்ன்னு போவாங்க. ஆனால் வந்து அவ்வளோ யாருக்குமே தெரியாது இல்லை அவரை பற்றி, எப்படி செய்வாருன்ட்டு. ஏன்னா இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னு ஒரு நச்சு இது இருக்கும். ஆனால் இப்போது விஜய் புதுசாக வரதுனால நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது இல்லை அவர் எப்படி செய்வார், எது செய்வாருன்ட்டு. சும்மா ஒரு ஹீரோனால எல்லாரும் விஜய்ன்னு போகிறாரு, அண்ணன்ட்டு. ஸோ
ஸ்டாலின் அவ்வளோதான், ஸ்டாலின் தான் மோஸ்டா. அரசியல்னு வந்துட்டாலே குற்றச்சாட்டு கண்டிப்பா வரும். மக்களுக்கு நல்லது செய்றாங்களா இல்லையா, எப்படி மக்களை பாத்துக்கிறாங்கன்றது தான் நமக்கு தேவை. அதுபடி எல்லாமே ரெண்டு கட்சியும் போனாங்கன்னா ஓகே, பெட்டர். யாருக்கு வேணாலும் போடலாம் ஓட்டு. இல்லை எனக்கு வந்து நான் இந்த ஃபேமஸ்க்காக தான் வரேன், எனக்கு காசு வேணும், நான் இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னு வந்தாக்க மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அது என்னைக்கா இருந்தாலும் தெரிஞ்சிடும், வெளியே வந்துடும். யார் வந்தாலும் அது நடக்குதாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கங்கே ஒரு போலீஸ் வைக்க முடியும், குற்றச்சாட்டு எங்கே வேணாலும் நடக்கும். இப்போ இங்கே கூட நடக்கும், அதுக்கு அங்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது இல்லைங்களா. அது நம்மளை தான் காப்பாற்றிக்கணும். அவர் வந்து ஒரு சினிமா நடிகர். இப்போ அவங்க அனுபவத்துலேருந்து வராங்க. இப்போ ஸ்டாலின் வந்து ஃபுல்லாக அனுபவத்தில் வராரு. இவங்க அந்தளவுக்கு அனுபவம் இல்லை, ரசிகர் இருக்காங்க, மற்றபடி எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்களான்னு தெரியாது. இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது, இப்போ நீங்களே பார்த்தீங்க, இப்போ ஒரு 41 பேர் இதுவாகிட்டாங்க. அதனால் வந்து அந்த அளவுக்கு அனுபவம் கம்மி. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு ஆகலாம். மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு தேவைப்பட்டதுன்னா, மக்கள் எல்லாருமே வந்து விருப்பப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிஎம் ஆகலாம். மீட்ரு கட்டணம் வரணும், இல்லை கவர்மெண்ட்டே ஒரு ஆப் ஒன்று உருவாக்கி ஓலா ஊபர் இல்லாமல் கவர்மெண்ட்டே விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அனுபவம் பண்ணுற காட்டிலையும் ஒரு ஆதங்கம் இருக்குல்ல, ஃபீலிங் இல்லை, ஏதாவது செய்யணுன்று தொழிலாளருக்கு நான் ஒரு வீட்டில் இருக்கேன், என் ஒய்ஃபுக்கும் என் குழந்தைக்கு செய்யணும் ஆசை இருக்குல்ல, அந்த மாதிரி செய்யணும் ஃபீலிங்கில் வர வைக்கணும். போட்டு வாய்ப்பு இருக்குது சார். எனக்கு தெரிஞ்சு 4 பேருமே விஜய் தான் வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற ஊழலில் போதை ஆசாமிங்க நிறைய நடக்காங்க. நம்ம என்னத்தை கண்டா சொல்லுங்க, ஒரு இதுவும் கிடையாது. நல்ல ஒரு பொம்பளை பிள்ளைங்க நடமாட முடியுதா, பிறந்த குழந்தைலேருந்து வயசான கிளவி கொண்டு ஒருத்தருங்க விட மாட்டேன்றாங்க சார். அது இருக்கிறவங்கலாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, வாங்கி சாப்பிட்றவங்க தான் அதை சொல்லுவாங்க, வாங்கி சாப்பிடாதவங்க சொல்ல மாட்டாங்க. வாங்கி சாப்பிட்றவங்க பின்னாடி எதனா போய் பேசணும், அதனால் பேசின்னு தான் இருப்பாங்க. குடும்ப சுமைகள் அதிகமானாலுமே அடுத்தடுத்த இது பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. அதாவது வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு 1000 ரூபான்றது அடுத்தது 2000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு இதுதான். ஸோ அதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் அவங்க வெல்ஃபேர் நிறையவே கொடுத்துட்ருக்காங்க. புதுமை பெண் திட்டமாகட்டும், தமிழ் புதுமை ஸ்கீம் ஆகட்டும், மாதம் மாதம் குழந்தைங்களுக்கு ஒரு 1000 ரூபான்றதே பெரிய விஷயம். 1000 ரூபான்றது வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாய். குழந்தைங்க வந்து அது கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிசியாக அவங்களுக்கு 2000 3000 தான். பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஏர்லியே வந்து 12,000 அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுவே பெரிய விஷயம் தான். நம்ம இதில் பெஸ்ட்டு கேண்டிடேட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இத்தனை வருஷமாக எல்லாரும் இருந்துட்டாங்க. புதுசாக வரவங்களுக்கு ஒரு சான்ஸ், அவ்வளோதான். அதான் புதுசாக வராங்க, அவரால் என்ன பண்ண முடியும்னு நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். இன்னும் அவர் சிஎம் சாரில் உட்காருவார். இப்போ 5 வருஷம் உட்கார்றாரு. சப்போஸ் அவர் ஏதாவது தப்பு பண்ணால் மக்கள் கண்டிப்பாக தட்டி கேட்காமையாக இருக்க போகிறாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, அதெல்லாம் கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் முதல்ல அவர் வரட்டும், அவர் வந்தார்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு. சார் அது எல்லா விதத்துலேயும் நடந்திருக்கு, அதுக்கான ஆக்ஷனை எடுத்துன்னு தான் இருக்காங்க. சில சம்பவங்கள் வந்து எல்லாரும் வந்து அதை பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த ஆட்சியில் வந்து எல்லாமே நல்லது நடக்குது, உடனே எது அதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நீங்கள் மாறிட்டே இருக்கீங்க. எடப்பாடி வந்து ஓபிஎஸ் இருந்தார், அதுக்கப்புறம் சின்னம்மான்னீங்க, அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடின்றீங்க, அதுக்கப்புறம் யாருன்னு தெரியல. இங்கே வந்து அப்படி கிடையாது. இதுதான் ஒரு கட்டத்துக்குள்ள அந்த கட்டம் எது அது குற்றச்சாட்டுன்னு யார் மேலே தான் சொல்லாமல் இருக்கிறாங்க. எல்லார் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு சொல்ல தான் செய்கிறாங்க. இவர் மேலே தான் சொல்ல முடியாது, எல்லாமே 2 கட்சி மேலேயும் இருக்குது. சரி, அவங்க யாருமே அரசியல் தெரிஞ்சுட்டு உள்ளே வரல. அவங்களும் உள்ளே வந்து அதுக்கப்புறம் என்ன எல்லாம் படிப்படியாக தான் மேலே வந்தாங்க. நீங்கள் உள்ளே வரவங்கள உள்ளே வர விட்டால் தானே தெரியும். இப்போ நிறைய இது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போ நடக்கிறது பூரா அப்படி தான் இருக்குது. சரி, யாருன்னா ஒருத்தர் இப்போ புதுசாக இவங்க வராங்க, இவங்க ஏதாவது பெண்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுப்பாங்களா, அந்த ஒரு ஏக்கம் தான் எல்லாருக்கும் இருக்கும்ல. சாமானிய மனுஷன் எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்கும். சரி, புதுசாக ஒருத்தர் வராருன்னா வாய்ப்பு கொடுத்து பார்த்தா அவங்களால என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு பண்ண முடியுமோ பண்ணிட்டு. அதெல்லாம் புரளி பண்ணுறாங்க வேணுன்ட்டு. புரளி அவர் மேலே வராத இது குற்றம், அது யாரோ பண்றாங்க. அவர் மேல சொன்னா என்ன இது, அவர் தானே பொறுப்பு இருக்கணும். அவர் பண்றாங்க, அதுக்கு அவர் என்ன அவர் நல்லா தான் பண்றாரு. ஆனா எல்லாம் பாதுகாப்பு பண்றாங்க, ஆனா பண்றவங்க அப்படி பண்றாங்க, எல்லா குற்றம் அவர் மேல போடுது. இல்லை, ஒரு வாட்டி நோட்டா போடுது யாருமே வேணாம், அப்போதான் அவங்களுக்கு they will think about the people. இப்போ விஜய் ஒரு மாற்றா இருப்பார் நம்புறீங்களா? சொல்ல முடியாது சார். சிஆர் he is an actor. ஆக்டர்லேருந்து he doesn't have the no, அவருக்கு அவ்வளோ பொலிட்டிக்ஸ் பற்றி தெரியாதுல்ல, சொல்ல முடியாது. நல்லாவும் இருக்கலாம். அன்லெஸ் அன்டில் சி நீங்கள் எக்ஸாமில் உட்காந்து எக்ஸாம் டெஸ்ட் பாஸ் பண்ணால் தானே தெரியும்.
உங்களுக்கு என்ன ஒன்றும் கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் வரலையே, நீ எப்படி நீங்கள் பாஸ் ஆவீங்க உங்களுக்கே தெரியாது. விஜய் கையில் கொஸ்டின் பேப்பரே வரலையே. எல்லாருமே இப்போ ஸ்டாலின் கூட தான் காமெடி மெட்டீரியல் போய் அதெல்லாம் ட்ரோல் பண்ணுறதெல்லாம் இருக்குதாங்க செய்யும். ஆனால் கொள்கைன்றது ஒன்று இருக்குல்ல, கான்செப்ட் ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ மெடிசன் சொல்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி தான் பார்க்கணும். தென் இப்போ கூட திருச்சியில் கூட மாநாடு பண்ணாரு. டீசெண்டாக எப்படி அங்கே வந்தவங்களாம் ப்ராப்பராக சேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டீசெண்டாக பண்ணாங்க. அவர் எந்த டிஸ்ட்ரிக்டில் போனாலும் மக்களோட அந்த வே ஆஃப் தாட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்தால் கரெக்டாக இருக்கும் என்னோட ப்ரிப்பரேஷன். டிமாண்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லணும், அவங்க பீப்புளுக்காக என்ன பண்ணுவாருன்றது இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தான் டெசிஷன் எடுக்க முடியும். சும்மா வராரு பாப்புலராக இருக்கான்றதுக்காக நம்ம ஓட் பண்ண முடியாது. இப்போ இந்த 2 பேர் நீங்கள் ஈக்குவலாக சொல்கிறீங்க, இதில் ஒருத்தர் சொல்லணும், யாரை சொல்லுவீங்க நீங்கள்? ஒருத்தர் சூஸ் பண்ண முடியாது, அதுதான் இப்போ ப்ராப்ளம். யாருக்கா ஒருத்தர் தான் ஓட்டு போடணும். ஆமா, அது டே வரும்போது பாத்துக்கலாம். இப்போ நான் அப்படி சொல்லிட்டேன்னா நான் யாருக்கு ஓட் பண்றேன்றதை நான் உங்ககிட்ட சொல்ற மாதிரி தானே. கொள்கை அடிப்பில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா எல்லாரும் ஸ்ட்ராங் தான். ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் இவ்வளோ தூரம் வர முடியுது. 4 கட்சியும் சொல்ல முடியுது. இப்போ நீங்களே சொல்கிறீங்க 4 கட்சி இருக்குன்னு. கொள்கை அடிப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கனால இவ்வளோ தூரம் 4 கட்சி வர முடியாது. ஏன்னா 4 கட்சி ஏதாவது நிறைய கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில். ஸோ சொல்ல முடியாது, எனக்கே சொல்ல முடியாது. பார்க்கலாம் யார் வராங்கன்னு. நல்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக பார்த்து போடுங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸரா அதுக்கு தகுந்த போல ஐபிஎஸ் ஆஃபீஸரை தேர்ந்தெடுத்து போலீஸில் போடுங்க. வேற என்ன, ஐஏஎஸ் ஆஃபீஸருங்களுக்கு தானே அதுக்குன்னு படிச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க தானே ஆள்றாங்க, ஐஏஎஸ் தானே ஆள்றாங்க. அந்த துறையிலையும் ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லாமல் இல்லைல்ல. சொன்ன ஆள் 2 பேருமே ஆட்சிக்கு வரல. சும்மா மேலுக்குனால போயிட்டு வந்துன்னு குரல் கொடுத்துன்னு இருக்கலாமா தவிர, எவன் தப்பு பண்ணுறான்னு அவனுக்கு முதல்ல தண்டனை கொடுக்கணும். புரியுதுங்களா? 4 பேருக்கு நீ ஓட்டு போட மாட்டீங்க? ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல, நம்ம ஓட்டு உரிமை இருக்கு, போடணும். அதுக்கு தானே தேர்தல் ஆணையமே வச்சிருக்காங்க. அங்கேயும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காருல்ல, அது போல கொண்டாடட்டும். நல்லா இருக்குல்ல நாடு. எடப்பாடி வந்தாரு, என்ன பண்ணாரு? 7.5 வந்து அவர் கொண்டு வரலையே, அதையே சுத்துல எல்லாரும் சொல்லி தான் வர வச்சாரு. அவர் எங்க வர வச்சாரு? அவங்கெல்லாம் வந்தால் மட்டும் எல்லாம் நின்றோம்மா, நிற்காதுல. இவ்வளோ நாள் ஏடிஎம்கேவே இருந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி எல்லாரும் இருந்திருக்காங்க. மற்ற ஸ்டேட்லேயும் இதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் அவங்கவுங்க வளர்ப்பு பொறுத்து இருக்குது. எல்லாத்தையுமே டிஎம்கேன்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது. நானும் ஆரம்பத்தில் சரி ஓகே வேறு எதாவது போடலாம் தான் நினச்சிருந்தேன். டிஎம்கே ஓகே தான், நல்லா பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லா இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அம்மா இருந்தது அது ஓகே. இப்போ இருந்து அது ஒரு ட்ராக் மாதிரி போயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம நம்பலாம் அப்படின்னா அதை விஜய் சொல்கிற மாதிரி தான், டிவிக்கே டிஎம்கே இவங்களுக்குள்ள தான் போட்டியே. இதில் எது வந்தாலும் மக்களுக்கு ஓரளவு ஓகே தான், பிரச்சனை இல்லை. பட் இந்த குற்றங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சாக்க நல்லா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு எந்த கட்சி வந்தாலும் குற்றங்களை கொஞ்சம் தடுத்துட்டா நல்லா இருக்கும். மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்றது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் ஆனால் குற்றச்சாட்டுன்றது எல்லாருமே அது கட்சி தான் அப்படின்னு இல்லை. நார்மலாகவே ஒரு மனுஷன் ஒரு டாப் பொசிஷன் வராங்க அப்படின்னாலே எல்லாருமே அவரை கீழே தள்ளிவிட தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் தளபதிக்கும் நடக்குது. வேறு ரெண்டுமே அவர் ஓகே தான். நமக்குன்னு ஒன்று பிடிக்கும்ல. எனக்கு இவர் இப்போ ஒரு விஜய், அவர் இத்தனை வருஷமா இருக்காரு, சரி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம், நியூ சான்ஸ் கொடுப்போம். இவர் இப்படி தான் சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் நான் இன்னும் சரியாக பார்க்கல, எல்லாத்துக்கும் இதே மாதிரி அமௌண்ட்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னார். பட் அவரே மறுபடியும் அமௌண்ட் கொடுப்போம் அந்த மாதிரி இலவசம் எல்லாம் ஒன்று தானே. ஸோ அவர் பேசுனது வேறையே. பட் சீமான் ஓகே தான். என்னுடைய தேர்தல் ஓட்டு போடுவாங்க. நான் இது செய்கிறேன்னுட்டு ஒரு கலெக்டராக இருந்து ஒரு நல்லது கடுத்துக்கு ஒரு ஏழை வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன குறைய இருக்குதோ அதை தீர்த்து வைக்கிறது தான் முதலமைச்சர். சொல்லுங்க, ஆட்சினா பொதுவா செய்யணும். தான் குடும்பத்துக்கு கட்சியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் செய்யக்கூடாது ஆட்சின்னு. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவோட டிவிக்கே தான் நல்லா இருக்கும். எடப்பாடியே வந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைமே ஸ்டாலினாவே இருந்திருப்பாரு. அவரு நீங்க இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ ஒரு 5 மந்த்தாக தான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையுமே ஒர்க்கு ரொம்ப ஸ்பீடப்பாக போயிட்டு இருக்கு. அவர் வரதுனால ஒருவேளை எலெக்ஷன் டைம்னால அப்படி பண்றாராங்கிறது எல்லாரும் யோசிக்க விஷயம் தானே இது. அதுக்காக சொல்ல வரோம். அதனால என்ன பண்ணலாம், கொஞ்சம் சரி ஒரு சேஞ்சஸ். இவர் லாஸ்ட் டைம்ல தான் செய்வார். ஃபர்ஸ்ட் வரைக்கும் சும்மா இருந்துட்டு கடைசி ஒரு 5 மாதம் தான் வேலை செய்வார்னா அது எதுக்கு? புதுசாக ஒருத்தர் வந்தாருன்னா ஒரு 5 வருஷமே வேலை செஞ்சாதானே இன்னும் கொஞ்சம் மாற்றம் பெட்டராக எதிர்பார்க்கலாம். அதுக்காக தான் எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்து வரவங்க எல்லாருமே அப்படி தானே வந்தாங்க.
எல்லாருமே அது படிப்போ இதுவோ கிடையாது, நாலேஜ் தான், அதனால செய்வாங்க. அண்ணன் எடப்பாடி தான் வருவார். அண்ணா எடப்பாடி தான் நல்ல ஆட்சி, அவரோட ஆட்சி வந்து 4 வருஷம் இருந்தார்ல, சூப்பராக பண்ணார். அவர் ஒரு விவசாயி, ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்கள் அவருக்கு எல்லாம் தெரியும். ரெண்டாவது இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஆள், மாவீரர், கம்பீரமிக்க மாவீரர், செங்கிஸ்கானா போல நல்ல மாவீரர், கம்பீரமிக்க ஆள், நல்ல சுறுசுறுப்பாக அங்கிட்டு ஓடுவார். இதெல்லாம் மற்றவங்கெல்லாம் பில்டிங் ரொம்ப வீக்காக இருக்குது. கவர்மெண்ட் இருக்குதான் சார், உண்மைதான், கவர்மெண்ட் இருக்கிறது உண்மைதான். யார் வந்தாலும் ஓரளவு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம தான் பாதுகாத்துக்கணும், புரியுதுங்களா? மற்றபடி ஸ்டாலின் நல்லா தான் பண்ணுறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருமே வந்து தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு அதை செய்யணும் யாருமே விருப்பப்படல. நாட்டுக்கு மட்டும் நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தால் மக்கள் கண்டிப்பாக அவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு திமுக ஆட்சியில் எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பா கை கால் விளங்காமல் இருக்காங்க. என்ன இருக்குது, ரேஷனில் ஒன்றுமே இல்லை. என் பிள்ளைக்கு ஒரு இப்போ ஜாய் சென்டர் வாங்க போனால் என்ன சொல்கிறாங்க, அது எடுத்துகிட்டு வா, இது எடுத்துகிட்டு வான்றாங்க. இல்லையே, இந்த வீட்டுக்கார் விட்டு போயிட்டாங்கன்னு எழுதி கொடுத்தேன், ஒன்றுமே வரல. கேட்டால் ப்ரூஃப் எடுத்துகிற, ப்ரூஃப் இருந்தால் தானே வரத்துக்கு. தண்ணி வரும்போது வெள்ளை அடிச்சுட்டு போட்டால் ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு தான் 5000 ரூபாய், அப்போ இல்லாதவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ நாள் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்தாங்க, யாருமே சரியாக பண்ணலை. இனிமேட்டு பண்ணுவாங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும். அவங்களோட தேவைங்களை அவங்க பூர்த்தி செஞ்சுட்டாங்கன்னா ஈஸியாக மக்கள் நம்புகிறாங்க. ஸோ அதனால் ஒரு சான்ஸ் கொடுக்கணுன்றது என்னோட விருப்பம். ஸோ அதனால் பார்ப்போம், எதிர்பார்ப்போம். எல்லாரும் மாதிரி நானும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்கேன். அவர் சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் ஏடிஎம்கே பவர் தானே, என்டிஏவோட அலையன்ஸில் இருக்காங்க, அவங்களும் பவர் தான். இவர் அலையன்ஸ் எல்லாமே தனியாக தான் இருக்காரு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது, ரிசல்ட் வந்தால் தான் தெரியும்.